10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So in this class, we will discuss about stereoisomerism. So the types of isomerism in organic compounds la paathirundhirpom. Two types of isomerism. Constitutional isomerism. The second one is stereoisomerism. So the constitutional isomerism is otherwise known as a structural isomerism. So the different types of structural isomerism last class la paathirpom. So இப்போ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்குறோம்னா stereoisomerism. Stereoisomerism. நம்ம structural isomers என்ன பார்த்துருந்தோம்? The compounds having same molecular formula but differ in their structural arrangement. ஸோ அதோட ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஸோ அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ இன் திஸ் கிளாஸ் வி வில் லேர்ன் அபவுட் ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்டீரியோ ஐசோமரிசம்? த ஐசோமர்ஸ் which have the same bond connectivity but different arrangement of atoms or groups in space are known as stereoisomers. அதாவது ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணி அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்குன்னா அது என்னன்னு சொல்லலாம்? ஸ்டீரியோஐசோமர்ஸ். அந்த ஃபினோமினோன் இஸ் நோன் அஸ் ஸ்டீரியோஐசோமரிசம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் சேமாக இருக்குது. பட் டிபெண்டிங் ஆன் த ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸில் நம்ம இருக்கிறத டிபெண்ட் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம ரைட் சைடில் இருக்கும்போது என்ன குரூப் பிளேஸ் ஆயிருக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கும்போது என்ன குரூப் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் த ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸில் நம்மளை டிபெண்ட் பண்ணி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் நம்ம டீச்சர்ஸ் நமக்கு இன்ஃபரண்ட் முன்னாடி நிற்கும்போது எப்படி இருக்கும்டா? ஸோ அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒருத்தரும் ரைட் சைடில் ஒருத்தரும் பிளேயர் இருப்போம். ஸோ அதே அவங்க நமக்கு பேக் சைடில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் என்ன இருப்போம்? அதே மெம்பர்ஸ் தான், சேம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் நம்மளோட பிளேஸ் எங்கே இருக்கும்? அதே இடத்துல தான் இருக்கும். பட் டீச்சர் அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆயிரும்? அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் சைட்லையும், ரைட் சைடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் சைட்லையும் சேஞ்ச் ஆகுவாங்க இல்லையா? அப்போ சேம் பாண்ட் கனெக்டிவிட்டி. ஸோ அந்த சேம் பாண்ட் கனெக்டிவிட்டிங்கிறதா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் தான். அப்போ ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் டிபெண்டிங் ஆன் த ஸ்பேஸ், அதை டீச்சரை டிபெண்ட் பண்ணி. ஸோ டீச்சர் நமக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்போது என்னவா இருக்கும்டா? லெஃப்ட் சைடில் இருக்கவங்க லெஃப்ட் சைடில் ஒருத்தர் இருப்போம், ரைட் சைடில் ஒருத்தர் இருப்போம். பட் பிஹைண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கடா? டீச்சருக்கு லெஃப்ட் சைடில் இருந்தவங்க ரைட் சைட்லையும், ரைட் சைடில் இருந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு லெஃப்ட் சைட்லையும் இருப்பாங்க. அப்போ ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணி அதோட அரேஞ்ச்மெண்ட் டிஃபராக இருந்தால் அது என்னென்னு சொல்லுவோம் நம்ம? ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸோ தோஸ் ஆர் ஹேவிங் சேம் பாண்ட் கனெக்டிவிட்டி. ஸோ பாண்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயும் குரூப்ஸோட அரேஞ்ச்மெண்ட்லேயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் டிபெண்டிங் ஆன் த ஸ்பேஸ் இட் ஹாவ் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ். தோஸ் ஆர் கால்ட் அஸ் அ ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸோ த பிரான்ச் ஸ்டடி அபவுட் தீஸ் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். இந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய பிரான்ச் என்னன்னு சொல்கிறோம்டா? ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸோட கிளாசிஃபிகேஷன், த ஐசோமரிசம் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் ஸ்டீரியோ ஐசோமர்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். ஸோ த ஸ்டீரியோ ஐசோமரிசம் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் அ என்னென்னு பார்த்துருந்தோம்டா? ஸோ கன்ஃபர்மேஷனல் ஐசோமரிசம் அண்ட் கான்ஃபிகரேஷனல் ஐசோமரிசம். ஸோ அதில் கான்ஃபிகரேஷனல் ஐசோமர்ஸில் 2 டைப்ஸ் தான் பார்த்துருந்தோம். என்னென்னு பார்த்துருந்தோங்கண்ணே? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம்? இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸோ த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் சிம்பிளாக எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, which arises about the restricted rotation of the double bond present in a compound. ஸோ the double bond எங்கே ப்ரெசென்ட் ஆயிருங்கன்னு? which is present in the alkene type compound. ஸோ alkene அப்படின்னா வேண்டுமா? the double bond is present in between the 2 carbon. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ஸோ சிங்கிள் பாண்ட் 2 கார்பனுக்கு இன்பிட்வீனில் சிங்கிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்போது எப்படி இருக்குங்கன்னு? ஃப்ரீ ரொட்டேஷன் இஸ் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பால் எடுத்துக்கிறோம். the 2 balls are connected by a single stick. ஒரு சிங்கிள் பின்னால் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 2 பால் என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணலாம். பட் the 2 carbons are linked by a double bond. ஸோ டபுள் பாண்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் the 2 balls are connected by a double stick. அதாவது 2 பின்ஸ்னால கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ என்ன ஆகாது? ரொட்டேஷன் ஃப்ரீயாக இருக்காது. So the restricted rotation in the double bond forms a geometrical isomerism.
ஓகேவா? ஸோ இந்த ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எப்படி சொல்லலாம்? ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் த ஸ்டீரியோ ஐசோமர், ஒன் ஆஃப் த ஸ்டீரியோ ஐசோமர் which have different arrangement of groups or atoms around a rigid framework of double bond. ஸோ ஒரு இதை அஷ்யூம் பண்ணிக்கூடா, இந்த கார்பன் எப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம்? பாலை அஷ்யூம் பண்ணிக்கும். ஸோ அந்த கார்பனை சுற்றி இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கன்னு there are two carbons, those two are linked by a double bond லிங்க் ஆயிருக்கு. and each carbon having the different groups. so first carbonல ஒரு மெத்தில் குரூப் ஒரு ஹைட்ரஜனும் present ஆயிருக்கு, செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்திலும் ஹைட்ரஜனும் present ஆயிருக்கு. இப்போ சிங்கிள் பாண்ட் present ஆயிருந்தா எப்படி இருக்கும்? ஃப்ரீ ரொட்டேஷன் இருக்கும். டபுள் பாண்ட் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் ஃப்ரீயாக இருக்காது. நம்ம எப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா என்ன இருப்பா? அப்படியே நிற்கும். ஜஸ்ட் ஒரு பால் அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோ, இன்னொரு பால் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுற, நீ எங்கே திருப்பி வச்சியோ அதே இடத்துல நிற்கும். எப்போ? டபுள் பாண்ட் இருக்கும்போது இல்லையா? அப்போ அந்த ரொட்டேஷன் ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது என்ன ஆகுது? எங்கே நம்ம திருப்பி விட்டோமோ அப்படியே இருக்குது. இந்த குரூப் அப்படியே இருக்குன்னு இந்த பால் அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டோம். செகண்ட் கார்பனை மட்டும் ரொட்டேட் பண்ணுறோம், ஒரு ரொட்டேஷன், ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிருண்டா? இங்கே இருக்க CH3 குரூப் கீழையும் ஹைட்ரஜன் எங்கே போயிருங்கண்ணே மேலேயும் போயிடுமாடா, பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்குது. அப்போ என்ன ஆகுடா? ஸோ இங்கே ஹைட்ரஜன் மெத்தில் குரூப்போட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர். So geometrical isomers are the stereo isomer which have different arrangement of groups or atoms around a rigid framework of double bond. அப்போ இந்த கார்பன் டபுள் பாண்டுக்கு இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய ரிஜிட் ரொட்டேஷன், ஓகே, ரிஜிட் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு இது ரொம்ப டைட்டாக பாண்டாக இருக்குது. ஸோ இதை ரொட்டேட் பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So this type of stereoisomers occurs due to the restricted rotation of double bond. So double bond free-ஆ rotate ஆகாமல் restricted-ஆ இருக்கிறனால ஃபார்ம் ஆகுது என்ன சொல்கிறோம்? Geometrical isomerism or about a single bond in cyclic compounds. அதே cyclic compoundல எப்படி இருக்கும்? அலிசைக்ளிக் காம்பவுண்ட் சொன்னோம் இல்லையா? சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன்லாம் பார்க்கும்போது சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன். ஸோ நார்மல் செயின் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரில் டபுள் பாண்டோட ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனால் ஃபார்ம் ஆகுது என்னது? ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். அதே சைக்ளிக் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது? சிங்கிள் பாண்டோட ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனால் ஃபார்ம் ஆகுது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஸோ இந்த ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் எங்கே மேஜராக ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம்? டபுள் பாண்டட் காம்பவுண்ட். இப்போ டபுள் பாண்ட் அப்படிங்கும்போது என்னதுமா? அல்கீன்ஸ். ஸோ இன் அல்கீன்ஸ் த கார்பன் டபுள் பாண்ட் இஸ் sp2 hybridized. அப்போ the hybridization of carbon present in alkane. alkaneல கார்பனோட ஹைபிரிடேஷன் என்னதுப்பா? sp3. இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம். the hybridization of carbon in alkane is sp3. the hybridization of carbon in alkene sp2 hybridization. அதாவது டபுள் பாண்டட் கார்பனில் கார்பனோட ஹைபிரிடேஷன் என்னதுப்பா? sp2 hybridization. ஸோ இங்கே ஜென்ரலாக இந்த ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்? alkenes, double bonded compound தான் explain பண்ணுறோம். So in alkene, the hybridization of carbon is sp2. So the carbon double bond consists of a sigma bond and a pi bond. அப்போ first bond என்னதுமா? sigma bond. The second bond என்னது? pi bond. ஸோ இந்த சிக்மா பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறதுலாம் நமக்கு இன்னொரு லெசனில் இருக்கும். இப்போ கெமிக்கல் பாண்டிங் லெசன் இருக்கும், ஓகேவா? ஸோ ஹெட் ஆன் ஓவர்லேப் ஆஃப் த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஏ சிக்மா பாண்ட். ஸோ கார்பனோட ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் ஹெட் ஆன் ஓவர்லேப் பண்ணும்போது என்ன ஃபார்ம் பண்ணுப்பா? சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ சைட் வைஸாக ஓவர்லேப் பண்ணும்போது ஃபார்ம் ஆகிறது என்னது? பை பாண்ட். அது நம்ம கெமிக்கல் பாண்டிங் லெசனில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ த பி ஆர்பிட்டால் ஆஃப் த கார்பன் அண்டர்கோஸ் த ஹெட் ஆன் ஓவர்லேப்பிங், இட் ஃபார்ம் ஏ சிக்மா பாண்ட். ஸோ இங்கே 2 பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இன் பிட்வீன் த கார்பன் there are 2 bonds are present. One is sigma bond, the other one is pi bond. So sigma bond எப்படி ஃபார்ம் ஆகும்? p ஆர்பிட்டால் ஹெட் ஆன் ஓவர்லேப் அண்டர்கோ பண்ணும்போது சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். சைட் வைஸ் ஓவர்லேப் அண்டர்கோ பண்ணும்போது என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பை பாண்ட் என்ன? இந்த பை பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு என்னது? the presence of the pi bond lock the molecule in one position. ஸோ சிங்கிள் பாண்டாக இருக்கும்போது சிக்மா பாண்ட் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது ஃப்ரீ ரொட்டேஷன் இருக்குது. பட் த செகண்ட் பை பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது என்னது? த மாலிகுல் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் ஒன் பொசிஷன். இதுக்கு மேலே ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகாமல் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்குது, ஓகேவா? ஸோ ஹென்ஸ் த ரொட்டேஷன் அரவுண்ட் த கார்பன் டபுள் பாண்ட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த கார்பன் டபுள் பாண்ட் என்னது? ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆனால ஃப்ரீயாக ரொட்டேட் ஆக முடியாது. ஸோ த ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அதையும் தாண்டி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது? இட் ஃபார்ம்ஸ் அ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஓகேவா? ஸோ அந்த ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் என்ன சொல்லுவோம்? சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் அப்படின்னு கொடுக்கலாம். சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம். ஸோ த 2 காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் சொன்னோமோ அதே மாதிரி தான் இந்த ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் சொல்ல போகிறோம். ஸோ சேம்
molecular formula, but those two are distinguished by each other by the terms cis and trans. ஸோ ரெண்டுமே சேம் ஃபார்முலாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பட் அதோட டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் டிபெண்டிங் ஆன் த ஸ்பேஸ் இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர். சேம் மாலிகுலர் ஃபார்முலா ப்ரொசஸ் பண்ணியிருக்கோம், பட் டிபெண்டிங் ஆன் த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தோஸ் டூ ஆர் கிளாசிஃபைட் அஸ் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமரிசம். சிஸ் அண்ட் டிரான்ஸ்னு கொடுக்கலாம். ஸோ த சிஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? The cis isomer is one in which the two similar groups are on the same side of the double bond. So given compound la the two similar groups எல்லாமே ஒரே சைடில் ப்ரெசென்ட் ஆயிருந்தா ஸோ அது என்னன்னு சொல்லலாம்? சிஸ் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2-butene. ஸோ இந்த 2-butene பியூட் அப்படின்னா என்னது? there are 4 carbons are present. So 2-butene means at the second carbon the double bond is present. So this is 2-butene. ஸோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம்? தட் இஸ் a restricted rotation about கார்பன் டபுள் பாண்ட். அப்போ இந்த குரூப் எடுத்துக்கலாம், கார்பன் டபுள் பாண்ட் கார்பன். ஸோ இந்த செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது? தெர் ஆர் ஹைட்ரஜன் அண்ட் மெத்தில் குரூப். அப்போ இந்த கார்பன் டபுள் பாண்ட் நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டோம். கார்பன் கூட என்ன இருக்குது? 1 மெத்தில் குரூப் 1 ஹைட்ரஜனும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் செகண்ட் டபுள் பாண்டட் கார்பனில் என்ன இருக்குது? 1 ஹைட்ரஜன் 1 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ சிஸ் ஐசோமர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? the two similar groups are lies on the same side of the double bonded carbon. அப்போ இந்த டபுள் பாண்டட் கார்பனில் இருக்க டபுள் பாண்டட் கார்பன் கூட சேம் குரூப் சேம் சைடில் பிளேஸ் ஆகிருந்ததுன்னா ஸோ அது என்னன்னு சொல்லலாம்? சிஸ் ஐசோமரிசம். ஸோ இங்கேயும் CH3 எங்கே இருக்குது? above the plane. ஸோ செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது? CH3 above the plane. டபுள் பாண்டட் கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்க டூ சிமிலர் குரூப்ஸ் சேம் சைடில் பிளேஸ் ஆகிருக்கு. என்னன்னு சொல்கிறோம்? சிஸ் ஐசோமர். ஸோ இது 2-butene சிஸ் ஃபார்ம் அப்படிங்கிறனால சிஸ் 2-butene. So what next? The transform. So what is meant by transform? So transform, the trans isomer is that in which the two similar groups are on the opposite side of the double bond. அப்போ similar group same sideல இருந்தால் cis form, similar group opposite sideல இருந்தால் அது என்னன்னு சொல்லலாம்? opposite side of the double bond opposite sideல இருந்தால் என்ன சொல்லலாம்? transform. அப்போ cis 2-buteneல the two methyl groups are on the same side or two hydrogens are on same side. So trans-butene எப்படி இருக்கு? The methyl groups are lie on opposite side, diagonally opposite to each other. ரெண்டும் opposite sideல place ஆயிருக்கு. And also the two hydrogens, two similar groups. So hydrogen similar group தானே. So the two hydrogens are diagonally opposite to each other. So it is a trans isomer. So it's a transform of 2-butene. Transform of 2-butene. So second example ஒன்று கொடுத்துருக்கோம், cis form and transform. So இங்கே 2 methyl group 2 hydrogen. So 2 different similar groups are present. ஆனால் இங்கே எப்படி இருக்குப்பா? 2 different groupsum 2 similar groupum present ஆயிருக்கு. அப்போ அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்க குளோரின் புரோமினை கன்சிடர் பண்ண தேவையில்லை, எதை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும்? சிமிலர் குரூப்பாக இருக்க ஹைட்ரஜனை கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ இன் திஸ் த டூ ஹைட்ரஜன் சிமிலர் குரூப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் த சேம் சைட், ஸோ இட் இஸ் அ சிஸ் ஐசோமர். ஸோ இங்கே த டூ ஹைட்ரஜன்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் த ஆப்போசிட் சைட், ஸோ இட் இஸ் அ டிரான்ஸ் ஐசோமர். So the cis and trans isomers are interconvertible one. So the cis form is easily converted to the trans form. So இப்போ இது என்னதுமா? cis isomer இல்லையா? cis 2-butene. cis 2-butene. So the cis 2-butene on heated it's converted to an trans form. இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபார்மாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த சிஸ் ஃபார்மோ டிரான்ஸ்ஃபார்மோ விச் இஸ் லாக்ட் ஆன் ஒன் பொசிஷன். எந்த ரீசனால் ஒன் பொசிஷன் லாக் ஆகுது? there is a bond formation, the pi bond formation lock the molecule in one position. ஸோ செகண்டாக ஃபார்ம் ஆகிற பை பாண்ட் பட் இந்த மாலிகுல் என்ன பண்ணுது? ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் லாக் பண்ணிக்குது. ஸோ ஆன் ஹீட்டிங் த காம்பவுண்ட், ஆன் ஹீட்டிங் த சிஸ் 2-butene the pi bond is cleaved, break down ஆகுது. ஸோ the pi bond breakup ஆகுது. ஸோ பாண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் made up of a pair of electron. இப்போ இந்த பை பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுப்பா? பிரேக்கப் ஆகி ஈச் கார்பன் டேக்ஸ் 1 எலக்ட்ரான் அண்ட் there is a rotation. அப்போ இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? there is a single bond is present. நம்ம ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் என்ன சொல்றோம்? ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அபவுட் எ டபுள் பாண்ட். ஸோ டபுள் பாண்ட் இருந்தால் தான் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், ஃப்ரீயாக ரொட்டேட் ஆக முடியாது. அப்போ சிங்கிள் பாண்ட், இங்கே பை பாண்ட் க்ளீவ் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு? சிங்கிள் பாண்ட் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இட் அண்டர்கோஸ் a free rotation. So when the cis 2-butene on heating there is a cleavage of pi bond and it forms a single bond. So single bond form பண்ணுது and it is undergoes a free rotation and there is a reformation of trans 2-butene. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஒரு ரொட்டேஷன் நடக்குது.
ஸோ ரொட்டேஷன் நடக்கும்போது அதோட பொசிஷன் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆயிடுச்சோ, கீழே வந்தாச்சு, ஒரு ரொட்டேஷன், ஒரு ஃப்ரீ ரொட்டேஷன். தென் தோஸ் 2 electrons அகைன் கம்பைன் டு ஃபார்ம் ஏ பை பாண்ட். ஸோ பாண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஹீட் பண்ணும்போது அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த 2 electrons இந்த 2 கார்பன்ஸும் மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்குது. தென் there is a presence of single bond, ஃப்ரீ ரொட்டேஷன் நடக்குது. தென் the groups will be changed, they change their position, அதோட பொசிஷனை சேஞ்ச் ஆகுது. அகைன் the 2 electrons combine to form a pi bond, so reformation நடக்குது. So that the cis to butene cis form is heated and it is converted to an transform. So the cis and transforms are easily interconvertible, easier convert ஆயிடும். And compare the stability of cis and trans isomer. Compare the stability of cis and trans isomer. So the trans isomer is more stable than cis isomer. ஸோ சிஸ் ஐசோமரை கம்பேர் பண்ணும்போது ட்ரான்ஸ் ஐசோமர் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். பிகாஸ் த சிஸ் ஐசோமர் த பல்கி குரூப்ஸ் ஆர் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டபுள் பாண்ட். ஸோ சிஸ் ஐசோமரில் எப்படி இருக்குது, த சேம் குரூப்ஸ் விச் லை ஆன் த சேம் சைட். அப்போ சேம் குரூப் சேம் சைட்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது டியூ டு இட்ஸ் தேர் சைஸ். ஸோ பல்கி குரூப், மெத்தில் குரூப்புங்கிறது என்ன, இட்ஸ் பல்கி இன் நேச்சர், பெரிய சைஸில் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ ரெண்டு என்ன பண்ணுது, சேம் ரொம்ப பெரிய சைஸில் இருக்க குரூப் ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கும்போது விச் மேக்ஸ் த ரிப்பல்ஷன். ஸோ ரிப்பல் பண்ணுது, ஓகேவா. இப்போ இடம் பத்தாது இல்லையா, விச் மேக்ஸ் எ க்ரௌட். ஸோ மெத்தில் குரூப் வந்து இட்ஸ் அ பல்கியர் குரூப். ஸோ த 2 bulkier group are present on the same side which makes the crowd, so which decreases the stability. So in the cis isomer the bulky groups are on the same side of the double bond. So the steric repulsion of the groups makes the cis isomer is less stable than the trans isomer. So the bulky nature நால steric effect produce பண்ணுது and same groups repel each other. And the repulsion factor நால என்ன ஆகுது, which decreases the stability, so that the trans isomer is more stable than the cis isomer. So cis isomer la same group same side la present ஆயிருக்கு, which makes a steric repulsion. But trans isomer எப்படி இருக்கு, the same group which lie on the opposite side. So அப்போ opposite side ல இருக்கும்போது one is the bulkier group, the other hydrogen is very smallest size. So அப்போ இங்கே there is absence of steric repulsion. So steric repulsion நடக்கிறது இல்லை, so that the trans isomer is more stable than the cis isomer. So the cis and trans isomer are separated by fractional distillation, gas chromatography. So இந்த மெத்தட்ல எல்லாம் செப்பரேட் பண்ணலாம். And all alkenes with identical substrate do not show geometrical isomerism. So எல்லாமே என்ன பண்றது இல்லை, identical geometrical isomerism தான் exhibit பண்ணாது. So next one, oximes and azo compounds. Oximes and azo compounds. The next stereo isomerism. So the oximes and azo compoundsல அதோட cis and trans isomers எப்படி எக்ஸிஸ்ட் பண்ணலாம் அதுதான் பார்க்குறோம். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அரௌண்ட் C double bond N. ஸோ ஆக்சைம்ங்கிற குரூப்பில் ஆக்சைம் காம்பவுண்டில் என்ன இருக்கும், C double bond N இருந்தால் என்ன சொல்லலாம், ஆக்சைம்ஸ். அப்போ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அரௌண்ட் கார்பன் டபுள் பாண்ட் N. ஸோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸில் என்ன சொன்னோம், கார்பன் டபுள் பாண்டோட ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனால் ஃபார்ம் ஆகிறது இந்த சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமரிசம். அப்போ ஆக்சைம்ஸில் என்ன ஆகுது, there is a restricted rotation around the carbon nitrogen double bond in oximes. ஆக்சைம்ஸ்லையும் கார்பனுக்கும் நைட்ரஜன் இடையில என்ன ஆகுது, இந்த டபுள் பாண்டோட ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனால என்ன ஆகுது, ஐசோமரிசம் ஃபார்ம் ஆகுது, சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ். பட் ஆக்சைம்ஸில் பொறுத்த வரைக்கும் அல்கீனில் நம்ம என்ன சொல்லிடணும், சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ்னு சொல்லிடணும். பட் ஆக்சைம்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா சின் அண்ட் ஆன்டி ஐசோமர்ஸ்னு சொல்கிறோம், சின் அண்ட் ஆன்டி ஐசோமர்ஸ். ஓகேவா. ஸோ சின் அப்படின்னு என்ன கொடுக்கலாம், சின் in syn isomers means the hydrogen atom of doubly bonded carbon and OH group of the doubly bonded nitrogen lie on the same side. So இந்த doubly bonded carbon and nitrogen ல so எப்படி இருக்கணும் இங்க, so hydrogen atom of the carbon, so carbon கூட present ஆயிருக்க hydrogen atomமும் nitrogen கூட attach ஆயிருக்க OH group same sideல இருந்துனா நம்ம சிஸ்ங்கும் போது என்ன சொல்லுவோம், சேம் குரூப் ஆன் சேம் சைடுன்னு சொன்னால் இங்கே சேம் குரூப் கிடையாது. ஸோ கார்பன் கூட அட்டாச் இருக்க ஹைட்ரஜன், நைட்ரஜன் கூட அட்டாச் இருக்க OH குரூப் ரெண்டுமே சேம் சைடில் இருந்தால் சொல்லலாம் சின் ஐசோமரிசம், தட் இஸ் சிஸ். ஸோ த ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சில் குரூப் ஆர் ஆன் ஆப்போசிட் சைடு, இட் இஸ் அ ஆன்டி ஐசோமரிசம், சிம்பிள். ஸோ அல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் எப்படி சொல்லுவோம், சேம் குரூப் சேம் சைடில் இருந்தால் சிஸ், சேம் குரூப் ஆப்போசிட் சைடில் இருந்தால் ட்ரான்ஸ். பட் இன் ஆக்சைம்ஸ் the hydrogen of the carbon atom and hydroxyl group of the nitrogen are present on the same side, it is a syn isomerism or cis isomerism.
and the hydrogen atom of the carbon and hydroxyl of the nitrogen are in opposite side, it is a anti-isomerism அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? So the next one is optical isomerism. Next one is optical isomerism. Very important one. So the optical எப்படின்னா என்னதுடா? Depends on the light. Light depend பண்ணி isomers explain பண்றது, different formல இருக்கிறத explain பண்றது என்னதுப்பா? Optical isomerism. So the compounds having same physical and chemical property but differ only in the rotation of plane polarized light are known as optical isomers. ஸோ காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிலாம் பார்த்துருப்போம். ஸோ இங்கே என்னதுக்குன்னு சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் டிஃபர் ஒன்லி இன் த ரொட்டேஷன் ஆஃப் பிளேன் போலரைஸ்டு லைட். ஸோ அதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பிளேன் போலரைஸ்டு லைட்டு ரொட்டேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி மட்டும் டிஃபர் ஆயிருந்தால் அது என்னன்னு சொல்லலாம்? ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். அண்ட் த ஃபினோமினோன் இஸ் நோன் அஸ் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிக்கு நேம் என்னது? ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஓகேவா? ஸோ இந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்னு கொடுத்துருக்கோம். வாட் இஸ் மீன் பை பிளேன் போலரைஸ்ட் லைட்? இப்போ நம்ம ஆர்டினரி லைட் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா விச் இஸ் ஸ்கேட்டர் இன் ஆல் சைட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் டியூப் லைட் ஆன் பண்ணுறோம், ஓகேவா? ஒரு 0 வாட்ஸ் பல்ப் ஆன் பண்ணுறோம், என்ன ஆகும்? அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த லைட் ரேட் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்போ என்ன மீனிங்? ஆர்டினரி லைட் வில் பி ஸ்கேட்டர்ட் இன் ஆல் டைரக்ஷன். எல்லா டைரக்ஷன்லையும் என்ன பண்ணுதுடா? அதோட லைட் ரைஸை ஸ்கேட்டர் பண்ணுது. பட் த பிளேன் போலரைஸ்ட் லைட் மீன்ஸ் லைக் அ லேசர் லைட். இப்போ நம்ம கிளாஸில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு எந்த பாயிண்ட்டில் வருதோ அங்கே மட்டும் கொடுக்குறோம்ல, தட் இஸ் அ பிளேன் போலரைஸ்ட் லைட். ஸோ ஹவு டு கன்வெர்ட் த ஆர்டினரி லைட் இன்டு பிளேன் போலரைஸ்ட் லைட்? ஸோ இந்த ஆர்டினரி லைட் என்ன பண்ணுறோம்? விச் இஸ் பாஸ்டு த்ரூ த நைக்கல் ப்ரிசம். நைக்கல் ப்ரிசத்தை வழியாக பாஸ் பண்ணும்போது விச் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எ பிளேன் போலரைஸ்ட் லைட். தட் மீன்ஸ் விச் இஸ் ஸ்கேட்டர் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். இப்போ நான் இப்போ இந்த லெட்டர்ஸ் மேலே பாஸ் பண்ணக்கூடிய லைட் ரேஸ் என்ன ஆகுதுங்கன்னு அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் போகுது. இட்ஸ் நாட் ஸ்கேட்டர் இன் ஆல் டைரக்ஷன். இந்த ரூம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுதா? இல்லை இல்லையா? ஸோ இந்த லைட் தான் என்ன சொல்கிறோம்? பிளேன் போலரைஸ்டு லைட். ஸோ த பிளேன் போலரைஸ்டு லைட் இஸ் பாஸ்டு த்ரூ த எனி கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்குள்ள சொல்யூஷனில் என்ன பண்ணுறோம்டா? பாஸ் பண்ணுறோம். தட் ஆர்கானிக் சொல்யூஷன் விச் ரொட்டேட்ஸ் அ பிளேன் போலரைஸ்டு லைட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக்கில் எப்படி அந்த நீடுலாம் ரொட்டேட் ஆகுமோ அதே மாதிரி ஸோ கிளாக்வைஸாக ரொட்டேட் பண்ணலாம். ஆர் த காம்பவுண்ட்ஸ் விச் ரொட்டேட்ஸ் த பிளேன் போலரைஸ்ட் லைட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸாக ரொட்டேட் ஆகலாம். ஸோ விச் டிபெண்ட்ஸ் ஆன் த ரொட்டேஷன் ஆஃப் த பிளேன் போலரைஸ்ட் லைட். தோஸ் டூ ஆர் டிஃபர்ட். Those are called optical isomers. So the compounds having same physical and chemical property but differ only in the rotation of plane polarized light. So the plane polarized light எப்படி rotate பண்ணுது, whether it is a clockwise or anti-clockwise rotation. So that is called optical isomerism. Okay va? So the some organic compounds such as glucose have the ability to rotate the plane polarized light and they are said to be optically active compounds. அப்போ எந்த காம்பவுண்ட் சொல்யூஷனுக்குள்ள எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வழியாக நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது தட் ஹாவ் த எபிலிட்டி டு ரொட்டேட் த பிளேன் போலரைஸ்ட் லைட் இன் கிளாக்வைஸ் ஆர் இட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ ஒன்று கிளாக்வைஸாக ரொட்டேட் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்டி கிளாக்வைஸாக ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அந்த லைட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி எந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு இருக்கோ தட் காம்பவுண்ட் ஹேஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் என்னென்னு கொடுக்கலாம்? ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் கொடுக்கலாம். த காம்பவுண்ட் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமர். So if it rotates the plane polarized light in clockwise direction which is known as dextrorotatory. So dexter means right. Dextrorotatory. அப்போ அந்த லைட்டை கிளாக்வைஸாக ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அது என்னென்னு சொல்லலாம்டா? டெக்ஸ்ட்ரோரொட்டேட்டரி காம்பவுண்ட். ஸோ டெக்ஸ்டர் அப்படின்னா என்ன மீனிங்? ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுது. அண்ட் இட் இஸ் given by the sign of plus. பாசிட்டிவ் சைனில் கொடுக்கலாம் கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணுறதுனால. இஃப் த காம்பவுண்ட் ரொட்டேட்ஸ் a plane polarized light to the anti-clockwise direction. So clockwise opposite side rotate பண்ணுச்சுனா which is called as an levorotatory. So levers means left. Levers means left. So which is given by the sign of negative. Okay va? So generally அந்த compound plane polarized light rotate பண்ணக்கூடிய ability இருந்தா it may be clockwise or anti-clockwise. ஒன்று clockwise rotate பண்ணலாம் இல்லை anti-clockwise rotate பண்ணலாம். ஸோ ரொட்டேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்தால் என்னது? ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். அது எந்த சைடில் ரொட்டேட் பண்ணுதுங்கிறத டிபெண்ட் பண்ணி விச் இஸ் கால்ட் அஸ் அ டெக்ஸ்ட்ரோரொட்டேட்டரி, லீவோரொட்டேட்டரி ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் enantiomerism. ஸோ enantiomerism அண்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி.
So an optically active substance may exist in two or more isomeric forms which have same physical and chemical properties but differ in terms of direction of rotation of plane polarized light. Such optical isomers which rotate the plane polarized light with equal angle but in opposite direction are known as enantiomers, and the phenomenon is known as enantiomerism. கொஞ்சம் முன்னாடி சொன்னோம்லடா, so the compound which have the ability to rotate in clockwise direction or anti-clockwise direction. அப்போ கிளாக்வைஸாக ரொட்டேட் பண்ணுச்சுன்னு கிளாக்வைஸாக ரொட்டேட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் என்னதுடா, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. இஃப் யூ டேக் த மிரர் இமேஜ் ஃபார் த காம்பவுண்ட், ஸோ அப்போ அதுக்கு மிரர் இமேஜ் எடுத்தால் என்ன பண்ணோம்? இப்போ நமக்கு மிரர் இமேஜ் எடுத்தால் எப்படி இருக்கும்டா, நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்க நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் அங்கே மிரரில் எப்படி தெரியுங்கண்ணே, ரைட் சைடில் இருக்க மாதிரி தெரியும் இல்லையா? ஸோ அதுதான். அப்போ நம்மளோட மிரர் இமேஜ் எடுக்கும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடாகவும் ரைட் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைடாகவும் தெரியுது இல்லையா? அப்போ இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்டை அதுக்கு மிரர் இமேஜ் எடுத்து பண்ணோம்னா என்ன கிடைக்குங்கண்ணே? ஸோ நார்மலாக ஒரு காம்பவுண்ட் வந்து என்னவா இருக்குது, கிளாக் வைஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியாக இருக்குது. அதுக்கு மிரர் இமேஜ் எடுக்கிறோம், கண்ணாடி முன்னாடி காமிச்சு அதுக்கு மிரர் இமேஜ் எடுக்கிறோம். அப்போ அந்த காம்பவுண்ட் என்னவா இருக்கும், லீவோ ரொட்டேட்டரி ஆப்போசிட்டாக தானே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது டெக்ஸ்ட்ரோனா அதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும், லீவோ ரொட்டேட்டரியாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தோஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் அன் enantiomers. Those are having same physical and chemical properties but differ in terms of direction of plane polarized light. So ஒன்று clockwise rotate பண்ணுது, இன்னொன்று என்ன பண்ணுது, anti clockwise rotate பண்ணுது. Those are called optical isomers. So those are enantiomers and the phenomenon is known as enantiomerism. So isomers which are non-superimposable mirror image of each other called enantiomers. அப்போ ஒன்றுக்கு mirror image எடுக்கும்போது அது எப்படி இருக்குன்னு non-superimposable. ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடோட மிரர் இமேஜ் எடுத்தால் என்னது, லெஃப்ட் சைட். ஸோ ரெண்டுமே சூப்பர் இம்போஸ் ஆகும், ஒன்று மேலே ஒன்று மேட்ச் ஆகுமா, மேட்ச் ஆகாது இல்லையா? ஸோ அதாவது நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடும், ரைட் சைடில் இருக்கும்போது லெஃப்ட் சைடாகவும் இருக்கும். அப்போ நான் சூப்பர் இம்போசிபிலிட்டி ஆஃப் மிரர் இமேஜஸ், தோஸ் ஆர் கால்ட் enantiomers. ஸோ கண்டிஷன் ஃபார் enantiomerism or optical isomerism. ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன்? ஸோ a molecule possessing chiral carbon atom. ஸோ chirality means the carbon having 4 different atoms or groups. So carbon is a tetravalent atom. So the tetravalency of carbon is satisfied by the different atoms or groups are known as a chiral carbon. So அதை என்ன சொல்லுவோம், chiral carbon கொடுப்போம். Non-superimposability to its own mirror image. ஸோ அதுக்கு மிரர் இமேஜ் எடுக்கும்போது நான் சூப்பர் இம்போசிபிலிட்டியாக இருந்தால் those are called as a chiral molecule or asymmetric. So absence of symmetric nature and the property is called as chirality or disymmetry. ஓகேவா? ஸோ இந்த asymmetric carbon is given by the sign of asterisk. ஸோ இந்த asterisk இந்த ஸ்டார் சைன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதான். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல என்ன இருக்குதா, மீனிங் கார்பன். The carbon tetravalence, the 4 bond is satisfied by the 4 different groups A, B, C, D. 4 different groups which satisfy the tetravalency of carbon. So now we have to take the mirror image. So ஒரு different group எடுத்துக்கிறோம், ஓகேவா? X, Y, W, X, Y, Z. ஸோ இப்போ இதுக்கு மிரர் இமேஜ் எடுக்கிறோம். ஸோ இன்பிட்வீனில் என்ன இருக்குது, மிரர் இருக்குது. ஸோ மிரர் இமேஜ் எடுக்கும்போது என்னவா இருக்குங்க, ஸோ ரைட் சைடில் இருக்க W எங்கே வந்துருச்சுங்க, லெஃப்ட் சைடில் வந்துருச்சு. ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க Y எங்கே வந்துருச்சு, ரைட் சைடில் வந்தாச்சு. இப்போ இது மேலே வச்சோம்னா என்ன ஆகும், இஸ் நாட் ஃபிக்ஸ்டு வித் ஈச் அதர். ஸோ நான் சூப்பர் இம்போசிபிலிட்டி இஸ் த எசென்ஷியல் கண்டிஷன் ஃபார் த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். So the compound must possess the chiral carbon. So chiral carbon means 4 different groups are attached to the carbon. So chirality present ஆயிருக்கும் and non-superimposable to its mirror image. Those two are very essential condition for the optically active compound.